ஐயா உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. என்னன்னு பிரிச்சு பாரு. சரிங்க ஐயா. ஐயா ஏதோ பென் டிரைவ் வந்திருக்கு ஐயா. பென் டிரைவா? லேப்டாப் எடுத்துட்டு வந்து என்னன்னு போட்டு பாரு. சரிங்க ஐயா. ஐயா ஏய், என்னடா இது? யாரா அதெல்லாம் வீடியோ எடுத்தது? தெரியலங்க ஐயா. திருட்டு ராஸ்கல், பணம் கொடுக்கற மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருக்கானா? என்னடா இது? டேய், அந்த கான்ட்ராக்டரை நான் உடனே மீட் பண்ணணும். ஏற்பாடு பண்ணு, ஃபோன் பண்ண அவனுக்கு. சரிங்க ஐயா. என்ன நினைச்சு விளையாடிட்டு இருக்கான் என்கிட்ட அவன்? பென் டிரைவ் யார் யார்கிட்டலாம் போயிருக்கும்? அண்ணா, அந்த கொரியர் கவர்ல அட்ரஸ் ஏதாச்சும் எழுதி இருந்துச்சா? இல்லம்மா, டூ அட்ரஸ் மட்டும் தான் போட்டு இருந்துச்சு. ஃப்ரம் அட்ரஸும் போடல. ஒரு ஃபோன் நம்பர் எழுதி இருந்துச்சு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா அதுவும் நாட் ரீச்சபிள் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அந்த வீடியோ மட்டும் வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோ, கட்சிக்காரன்லாம் என் மூஞ்சில காரி துப்புவானுங்க. நான் இத்தனை வருஷமா அரசியல் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏற்கனவே எப்ப விழுவான்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வாய்ப்பா போயிடும். என் அரசியல் வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிருவானுங்க. மாமா, நீங்க இவ்ளோ எல்லாம் யோசிக்காதீங்க. நாம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு பென் டிரைவ் அனுப்பினவனுக்கு அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றதுக்கு தெரியாதா என்ன? உங்ககிட்ட இருந்து அவன் வேற எதையோ எதிர்பார்க்கறான் மாமா. அதனாலதான் அவன் சைலண்டா பென் டிரைவை மட்டும் அனுப்பியிருக்கான். திரும்ப அவன் கிட்ட இருந்து தகவல் வர வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா. என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உங்களை காப்பாத்துவேன். முதல்ல பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுற ஒரே விஷயம் லஞ்சம், போதை. அது ரெண்டுத்தையும் முழுமையா ஒழிக்கிறதுக்கு நான் போராடுவேன். ஏழை எளிய மக்கள் அரசாங்கம் தங்களுக்கு ஏதாவது செய்யும்னு நம்புறாங்க. ஒவ்வொரு சேவைக்காகவும் அரசு அலுவலகங்களுக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு அவங்க வேலை செய்யறதுக்கு தான் சம்பளம் தராங்க. ஆனா ஒரு சாதாரண ரேஷன் கார்டுல ஆரம்பிச்சு பட்டா ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் எல்லா இடத்துலயும் 5 ரூபாயில ஆரம்பிச்சு கோடி கணக்கு வரைக்கும் லஞ்சமா போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் ஒழிச்சாலே மக்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்களை என்னால செய்ய முடியும். அதை எப்படி மேடம் நீங்க சரி செய்வீங்க? நினைச்சா முடியுங்க. லஞ்சம் வாங்குறவங்க மேல சரியான நடவடிக்கை பாஞ்சா அடுத்து வாங்குறவங்களும் யோசிப்பாங்க. முக்கியமா அதிகாரத்துல இருக்கிற எம்எல்ஏ, எம்பி இவங்க எல்லாரும் லஞ்சத்துக்கு எதிரா இருந்தா அதிகாரிகளும் அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்கல்ல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏ பதவி எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா மாற்றத்தை பாப்பீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே மேம். மாமா, என்ன விஷயம் தெரிஞ்ச இந்த ஒரு ஆளே உங்களை மாட்டி விட்டுருவா போல இருக்கே. என்ன மாமா இவ இப்படி எல்லாம் பேசியிருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த நம்பர் லைவ்ல தான் இருக்கு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் கூட ஆகல. உடனே நாங்கள் ட்ராக் பண்றோம் சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அனுப்பணுமா சார்? உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் வேண்டாம். அவன் இடத்த மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சரி, தப்பிச்சிட போறான். டேய், இங்க வா. வண்டியில இருங்க.
ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க ஐயா? ஆ? ஒருத்தன் கதையை முடிக்கணும். என்னடா ஏதோ கொலை பண்றது புதுசு மாதிரி அதிர்ச்சியா பாக்குற? ஆ? உன் தொழிலே அதானே, அப்புறம் என்ன? ஆமாங்க ஐயா. ம், சரி வாங்க. ஐயா, யாரு என்னன்னு தெரியாம. இனிமே தாண்டா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்குவோம் வா. சரிங்க ஐயா. மாணிக்கம் வா, வந்து வண்டி எடு. சரிங்கய்யா. ஃபாலோ பண்ணு விட்டுறாத. சரிங்க சார். எங்க போனாலும் அவனை விடக்கூடாது இன்னைக்கு. அவன் கதையை முடிச்சே ஆகணும். சார் கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் தூரத்துல தான் அந்த நம்பரோட சிக்னல் காட்டுது சார். நீங்க தேடுற ஆள் அங்கதான் சார் இருக்கு. ஏய், வண்டியை ஸ்லோ பண்ணு. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வண்டியில இருந்து இறங்காதீங்க, புரியுதா? என்னையா இந்த இடம் கரெக்டா? ஆமா சார், நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க. பக்கத்துல இருக்கனா? ஆமாங்க சார், ரொம்ப பக்கத்துல தான் காட்டுது. இங்க யாருமே இல்லையா? சார் நீங்க தேடுற ஆள் அங்கதான் சார் இருக்கா. என்னையா சொல்ற? நீ சொல்ற சிக்னல் கரெக்டா? ஆமா சார், நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க. எங்க பக்கத்துல இருக்கேன்? இங்க யாரையும் காணுமே. சார் நீங்க தேடுற ஆள் அங்கதான் சார் இருக்கா. கொஞ்சம் நல்லா பாருங்க சார். எங்கயா இருக்கா? ரொம்ப பக்கத்துல தான் சார் சிக்னல் காட்டுது. சார் சார் சார், நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க சார். கிராஸ் பண்ணி போறேன்? ஆமா சார். என்னையா சொல்ற? இப்ப பாரு. இப்ப அங்கதான் இருக்கான் சார். அங்கதான் சார், அங்க போய் பாருங்க. இங்க யாரும் இல்லையா? ஸ்டில் சிக்னல் அங்கதான் சார் காட்டுது. அப்படியா? கொஞ்சம் லைன்லயே ஏரியா. ஓகே சார்.